நெல்லையில் நகைக்கடை உரிமையாளர்கள் நடத்தி வரும் கடையடைப்பு போராட்டம் குறித்து மாவட்ட நகைக்கடை உரிமையாளர்கள் சங்க தலைவர் கொம்பையா பாண்டியனிடம் நமது செய்தியாளர் ஆல்வின் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மத்திய அரசு அறிவித்த பட்ஜெட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட தங்கத்தின் மீது 1% கலால் வரியை ரத்து செய்ய வலியுறுத்தி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தங்க வியாபாரிகள் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள். இதனுடைய காரணமாக மிகப்பெரிய அளவில் இந்த வணிகத்தில் இழப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் மத்திய அரசுக்கு வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய தங்க நகை வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் கொம்பையா பாண்டியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இன்றைய சூழ்நிலையில் உங்களுக்கு எந்த அளவிற்கான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிற இந்த 1% கலால் வரியால இதனால் மத்திய அரசுக்கு வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் என்ன? ஏறத்தாழ நாங்கள் 10 நாளாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 1500க்கும் மேற்பட்ட கடைகள் இன்றைக்கி கடையடைப்பு நடத்தியிருக்கோம். ஏறத்தாழ இந்த மாவட்டத்தில் மட்டுமே ஒரு 1000 கோடிக்கு மேலான இழப்பு, வணிகத்தினுடைய இழப்பு ஏற்பட்டிருக்கு. இது பொதுமக்களுக்கு இழப்பு, அரசாங்கத்துக்கு இழப்பு, எங்களை போன்ற வணிகர்களுக்கும் இழப்பு. அதனால இந்த இழப்பை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு எங்களுடைய கோரிக்கைகளை உடனே அவசர சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து அதை உடனே செவி கொடுத்து உடனடியாக இந்த சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசை எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக அவர் தெரிவித்தது போன்று திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் ஏறத்தாழ 1500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மத்திய அரசுக்கு ஏறத்தாழ 14,000 கோடிக்கு மேலான இழப்பு என்பது இதுவரை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே மத்திய அரசு விரைந்து இந்த 1% கலால் வரியையும் ரத்து செய்ய வேண்டும். அதே போன்று மத்திய அரசுக்கு தாங்கள் விடுத்திருக்கக்கூடிய 20 அம்ச கோரிக்கைகளையும் அரசு செவிமடுத்து வியாபாரத்தை, அதாவது தங்க வியாபாரத்தை எளிமையாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.